ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து Thursday ஈவினிங் ஷூட் பண்ண மினி பிளாக். அன்றைக்கி ரொம்ப ஹெட்டேக்காக இருந்தது. ஸோ ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பால் சுட வச்சுட்டு உடனே சங்குப்பூ பறிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு மேலே போனேன். இந்த சங்குப்பூ வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டீல் பண்ணுறதுல ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஹெட்டேக் கூட நல்லா குறையும். இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இதோட சீட்ஸ் எடுத்து நம்ம தொட்டியில் சும்மா போட்டு வச்சாலே வளர்ந்துரும். ஆக்சுவலி சங்குப்பூ செடி வந்துட்டு கொடி மாதிரி வரும். அது வந்து அங்கே பாரிஜாத மரம் இருந்ததுனால அதில் அந்த கொடி சுற்றிட்டு வந்ததுனால தான் நான் மாடியில் போயிட்டு பறிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பறிச்சிட்டு வந்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதோட கலர்லாம் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு குடித்தோன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஹெட்டேக்லாம் வந்து போயிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சங்குப்பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் தலைவலின்னு சொன்னதும் இந்த கேப்பில் என் பாப்பாவும் ஹஸ்பண்டும் எங்கேயோ வெளியே கிளம்பிட்டாங்க. அதுவும் என் பாப்பா பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொல்கிறா. கேட்டால் என்னமோ வாங்கின்னு வர போகிறேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. சரி அவள் வரத்துக்குள்ளே இந்த மெஸ்ஸெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா பாப்பா இல்லாத இருக்கும்போது தான் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணாதான் உண்டு. திருப்பியும் வந்து எப்படியும் இழுத்து தான் போட போகிறா. நான் சரி விளக்கேற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா ஸ்கூல் போகாமல் வீட்டில் இருந்தாலே 10 வாட்டி கூட்டுற மாதிரி வரும். ஏன்னா அவள் ஏதாச்சும் வச்சு விளையாடிட்டு இழுத்து போட்டுகிட்டே இருப்பாள். ஓகே கூட்டி முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே வந்து பாப்பாவும் வந்துட்டு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கிறேன் எங்கே பாரு சர்ப்ரைஸ் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கிறா. என்ன சர்ப்ரைஸுன்னு பார்த்தா ஃபுல்லாக கிராஃப்ட் ஐட்டம்ஸு. அப்போ தான் நான் யோசித்தேன், அடடா இப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணோமே, மறுபடியும் இதெல்லாம் வச்சு இவள் மிஸ் பண்ண போகிறாளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கையில் இன்னொரு கவர் பார்த்தானா ஏதோ ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு இப்பயே வச்சு கொடு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் பால் குடிச்சிடு முதல்ல, அதுக்கப்புறம் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பால் வந்து கொஞ்சம் தான் குடிச்சிச்சு. ஏன்னா அதுக்கு பால் குடிச்சிடுச்சுன்னா வயிறு ஃபுல்லாகிடும், அப்புறம் ஸ்வீட் கார்ன் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து கொஞ்சம் தான் குடித்தா. சரி பாவமாக இருந்ததுனால ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ண வந்துட்டேன். இன்னும் ரெடி ஆக 10 மினிட்ஸ் ஆகும். அந்த கேப்பில் வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சங்குப்பூ வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு ஜாரில் வந்து போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். இந்த கிளாஸ் ஜார்ஸில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுக்கிற ஈஸி மெத்தட் இது தான். ஹேர் ட்ரையர் வச்சு அது கொஞ்ச நேரம் காட்டினாவே அது ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த டிப்பு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரைடு சங்குப்பூ ஃப்ளவர்ஸ் வந்து இப்போ ஆன்லைன் ஷாப்ஸ்லேயே விற்கிறாங்க. நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டீம் மெத்தடில் பாயில் பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் அதோட ஃபுல் நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கும். நம்ம தண்ணியில் முக்கி வேக வச்சோன்னா அதோட சத்துலாம் வந்து அந்த தண்ணியிலேயே போயிடும். என் பாப்பா இதோட ஒரு 10 டைம்ஸ் கேட்டுட்டா ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி. ஃபைனலி ரெடி ஆயிடுச்சின்னு கொடுத்து விட்டாச்சு. இந்த கேப்பில் என்னோட ஹஸ்பண்டும் சூப்பராக அந்த கிராஃப்ட் ஷீட்ஸ்லாம் வச்சு ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி தாங்க எங்களுக்கு அன்றைக்கி ஈவினிங் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபன்னான ஹோம் வ்ளாக்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.